ஏசிஎஸ் தயாரிப்பில் சுந்தர்சி இயக்கத்தில் சுந்தர்சி, வடிவேலு, கேத்ரின் தெரேசா, வாணி போஜன் இவங்க நடிப்பில் வெளியேந்திருக்க படம் தான் கேங்கர்ஸ். இந்த கேங்கர்ஸ் படத்தை பற்றி பார்க்கணும்னா கதைப்படி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் நடந்திருக்குது. சரி, இந்த மர்டரை பேஸ் பண்ணி படம் போவான்னு பார்த்தோன்னா அது இல்லைங்க கதை. அடுத்து இன்னொரு கதை சொல்கிறாங்க. படத்தோட கதையை பற்றி பார்க்கணும்னா 100 கோடி ரூபா எம்பி என்ன செய்கிறாருன்னா எலெக்ஷனுக்காண்டி செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த கண்டெய்னர் போய் அங்கே சேரல. ஏன் போய் சேரல, அந்த கண்டெய்னருக்குள்ளே இருந்த 100 கோடி எங்கே, அது என்னாச்சு, இதை சொல்கிறது தான் கதை. இந்த கதையை வச்சுட்டு சுந்தர்சின்னாவே காமெடி, அந்த காமெடி பேஸ்லேயே வந்து அழகாக கொண்டு போய் க்ளீனாக வந்து ஒரு நான் லீனியர் படம் மாதிரி கொண்டு போய் சேர்த்துருந்தா கூட படம் நல்லாவே போயிருந்துக்குன்னு நினைக்கிறோம். முழுக்க முழுக்க வடிவேலு சாருக்கு நான் ஃபேன் பாய் மூமெண்ட்டாக நான் பண்ண போகிறேன். எப்படி லோக்கி வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் இருக்கும், அடுத்து வந்து நெல்சன் பார்த்திங்கன்னா ரஜினி சார் இருக்கும், அடுத்து வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் சாருக்கும் பண்ண மாதிரி நான் வந்து வடிவேலு சார் அண்ணனுக்கு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணி மொக்க வாங்கிட்டான்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா கேரக்டருக்கு எழுதின ரைட்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த கேரக்டரைசேஷன் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா சரியாக அமையலன்னு தான் சொல்ல முடியும். வடிவேலு சாரும் பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு 6-7 கெட்டப்பில் வந்து காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணால் கூட காமெடி எல்லாமே பயங்கர கிரிஞ்சாக இருக்குங்க. ஒருவேளை நம்மளுக்கு வந்து மீம்ஸ் டெம்ப்ளேட்லேயும் மீம்ஸ்லேயும் கேடிவிலையும் ஆதித்யா டிவியும் இன்டர்நெட்டை திறந்தாவே வடிவேல் காமெடி பார்த்து நம்ம உடம்பு பழகி போச்சோ நம்ம தெரியல, அது வந்து சுத்தமாக சிரிப்பே வரலன்னு தான் சொல்ல முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வயசான காரணத்தில் என்னமோ பார்த்திங்கன்னா அவரோட டைமிங் ரொம்பவே மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு அந்த காமெடி புரிஞ்சு நம்ம லைட்டாக சிரிக்க ஆரம்பிக்க முன்னாடி அதுக்கு பின்னாடி ரியாக்ஷன் கொடுத்தோம்னா நம்ம டவுன் ஆயிடும்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து அவருடைய காமெடி வந்து ஒர்க் அவுட்டே ஆகலன்னு தான் சொல்ல முடியும். முழுக்க சுந்தர்சி சார் வந்து ஏன் இன்னும் வந்து வடிவேலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, காமெடி எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மதகத ராஜா படத்தை வந்து ஞாபகப்படுத்தியே ஆகணும். 2013 எடுத்த படம் 2025 ஏர்லி 2025 வெளியாகி தமிழ் சினிமாவுக்கு வந்து முதல் ஹிட்டு படம், முதல் 100 கோடி வசூல் பண்ண படம்ன்ற மதகத ராஜா வர ஒரு சீன் கூட இந்த படத்தில் இல்லைன்றது ரொம்ப பரிதாபமான விஷயம் சொல்ல முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா மனோபல சார் தான் பணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரி மேலே உட்காந்துருப்பார். அப்படி போகும்போது ஒரு வேகத்தடை இப்படி இறங்கும்போது அவர் மண்டை அப்படி திரும்பி இப்படி லைட்டாக அப்படி திரும்ப மொட்டை ராஜேந்திரன் அந்த சீனுக்கு நாங்கள் அடித்த விசில் வந்து இந்த என்டையர் படத்துக்கே நம்ம வந்து விசில் பண்ணி சிரிக்க முடியாமல் போச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமாக அந்த தியேட்டரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக படம் பார்த்தது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வழக்கம் போல் பார்த்திங்கன்னா சுந்தர்சி சாருடைய டெம்ப்ளேட் கூட இந்த படத்தில் மிஸ்ஸிங் சொல்லலாம். ஏன் ஒரு புதுசாக நம்ம ட்ரை பண்ணாரா என்ன எதுன்னு தெரியாது. வழக்கம் போல் பார்த்திங்கன்னா அந்த குழு அந்த கலகலை அந்த கிளாமர்ஸு எல்லாமே மிஸ்ஸிங் சொல்லலாம். இது கேத்ரின் தெரேசாவை பொறுத்தவரை அழகு தேவை தான் சொல்லலாம். அருமையான வந்து டீச்சர் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க ரோலை வந்து ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தா கூட சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்லாம் கரெக்டாக டிசைன் பண்ணாதனால என்னமோ தெரியல சரியாகவே அமையலை. வடிவேலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு வார்டனாக வந்து ஒரு படம் பண்ணியிருப்பார். திமிரு படத்தில் வந்த காமெடி கூட இந்த படத்தில் சரியாக அமையலை. ஏன்னா இதில் வந்து ஒரு பிடி வாத்தியார் ரோல் பண்ணுறாங்க, சுந்தர்சி சார் வர ஒரு பிடி ரோல் பண்ணுறாரு. ஸோ இவங்களெல்லாம் வச்சு ஒரு காமெடியாக ஒரு ஸ்கூல் காமெடியை வச்சு பேஸ் பண்ணி போயிருந்தால் கூட படம் வந்து சூப்பராகவே அமைஞ்சிருக்கும்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா கதை எங்கேயோ முடிஞ்சிச்சு. பயங்கர லேக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி எந்த சீன் நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்தளவுக்கு எந்த சீனுமே நமக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரு ஸ்கூல் சீனில் பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஷூ இல்லாமல் காலில் முள் குத்தி ஆணி குத்தி விளையாடும் போது இந்த ஷூக்கு என்ன பண்ணலான்னு சொல்லும்போது இந்த வால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஷூ விளம்பரத்தை கொடுத்து அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஷூ கொடுக்க வச்ச ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் டச்சாக இருந்தாலும் இந்த படம் வந்து முழுக்க சுந்தர்சி சார் வந்து பார்த்திங்கன்னா வடிவேலை நம்பி வடிவேலுக்கான எழுதின கதைங்கிறதுனால அவருடைய டச் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். வழக்கமான பேட்டர்ன்லேருந்து மாறியாச்சு. மதகத ராஜாவில் போட்ட மியூசிக் பார்த்திங்கன்னா விஜய் ஆண்டனி சார் வந்து வேறு லெவலில் பண்ணி பயங்கரமாக ஹிட் ஆகி பயங்கரமாக அவருக்கு கம்பேக் சொல்லணும், சந்தானத்துக்கு கம்பேக் சொல்லணும், விஷாலுக்கு கம்பேக் சொல்லணும், சுந்தர்சி சாருக்கு இந்த மாதிரி சொல்லிகிட்டே போனோம்னா இந்த படத்தில் அந்த இதுக்கு பயந்து சத்யா வந்து என்ன செஞ்சுருக்காரு, மியூசிக்கை வந்து ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காரு. வழக்கமாக சுந்தர்சி சார் படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் இருக்கும். அது எல்லாமே பொருத்தமாக இருந்தாலும் சரி கதை களமும் ஸ்க்ரீன் பிளேயும் எங்கேயுமே ஒட்டாதனால என்ன பண்ணும் பிலோ ஆவரேஜ் படமாக முடிஞ்சது தான் சொல்ல முடியும். படத்தோடைய மைனஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா படத்தோட மைனஸ் பெரிய இது கதை தாங்க சொல்ல முடியும். யாருக்குமே சரியாக ரைட் பண்ணவே இல்லைன்னு சொல்ல முடியும். படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா வாணி போஜன் போர்ஷன் ஒரு 10 நிமிஷம் வர்றாங்க. அழகு தேவதை நம்ம தமிழ் பொண்ணு அவ்வளோ அழகாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி எங்கே இருந்துட்டு எந்த இடத்துக்கு வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணாங்கன்னு சொல்லணும். வாணி போஜன் ரோல் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வல் பீரியட் வந்தாலும் 10 நிமிஷம் வந்தாலும் சரி ஒரு மனசில் டச் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக் கதை அந்த கதை இந்த கதைலாம் சொல்லி ஒரு மாதிரியாக போர் அடிச்சிட்டாங்க தான் சொல்ல முடியும். ஒட்டு மொத்தத்தில் இந்த படம் பார்த்திங்கன்னா வழக்கமான சுந்தர்சி படம் மாதிரியே இல்லை.
சூப்பர் படம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. வழக்கமான சுந்தர் சி படமே எங்களுக்கு தேவலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த படம் ஒட்டு மொத்தத்தில் வந்து ரொம்ப சுமாரான ரொம்ப 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 சுமாரான படமாக முடிஞ்சுச்சு. இதில் ஒரு கேவலமான விஷயம் என்னென்னா, இந்த படம் சூப்பர் படம்னு நினச்சிட்டு அவங்க செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்தது வந்து மிகப்பெரிய காமெடின்னு நம்ம சொல்ல முடியும். கடைசியில் சிரிச்சிட்டு வந்த மாதிரி எதுவுமே வந்து இந்த படத்துக்கு அமையாதது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. தரையில் இறங்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொமோஷன் வேலையை வடிவேலும் பண்ணார், சுந்தர் சி சாரும் பண்ணார். அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு போக போக தெரியும். இந்த படத்துக்கு என்னோடய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 4 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த சொல்லி சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரஃபி தியேட்டரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.